கன்னியாகுமரியை பொறுத்தளவு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்து நடந்துருந்துச்சு. பேருந்து சரியான பராமரிப்பு இல்லாத பேருந்தினால். தொடர்ச்சியாக அந்த பகுதியினுடைய பேருந்துகளினுடைய நிலை என்ன? நீங்கள் கள ஆய்வு செய்தவரை எந்த அளவுக்கு அந்த பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கு? பதிவு செய்யலாம் சுடலை. வணக்கம் தேவேந்திரன். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ளது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். கல்வி அறிவில் அதிகம் கொண்ட மக்கள் கொண்ட இந்த மாவட்டமானது பொதுமக்கள், அதாவது பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி, பல்வேறு பணி நிமித்தம் காரணமாக செல்லக்கூடியவரும் சரி, அதிக அளவில் பயன்படுத்தியக்கூடியது இந்த பேருந்து சேவை தான். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்கள் மலை மேடுகளாகத்தான் காட்சியளிக்கின்றன. மேலும் கடற்கரை சாலைகளும் அதிக அளவில் கொண்ட இந்த மாவட்டத்தில் சாலைகள் என்பது ஒரு மிக மோசமான நிலையில் தான் உள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் பேருந்துகள் அனைத்துமே சுமார் 50% பேருந்துகள், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 அரசு பேருந்துகளின் பணிமனைகள் உள்ளன. இதில் சுமார் 900க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளன. இந்த பேருந்துகளில் 50%க்கும் அதிகமானவை காலாவதியானவே இயக்கப்படுகின்றன. நாம் இன்று காலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் இந்த பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்திருந்தோம். இந்த பேருந்து நிலையத்தில் நாம் கள ஆய்வு மேற்கொண்ட போது அனைத்து பேருந்துகளிலுமே உள்ளே அந்த இயக்கப்படுகின்ற, அதாவது பேருந்தின் முக்கிய இதயம் துடிப்பாக இருக்கின்ற அந்த இன்ஜின் பகுதியை நாம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து அந்த இன்ஜின்களும் மிகவும் மோசமான நிலையில், அதாவது ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டாலே அந்த இன்ஜின் அதே இடத்தில் நின்று கூடிய ஒரு மோசமான நிலையில் தான் இருக்கின்றது. அது மட்டுமின்றி இருக்கைகள், கண்ணாடிகள் மற்றும் பேருந்தின் படிக்கட்டுகள் என அனைத்துமே ஒரு மோசமான நிலையில் தான் காணப்படுகின்றன. இந்த அவல நிலை குறித்து நம்மோடு பேசுவதற்காக தற்பொழுது பயணி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீராம், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுது பேருந்துகளுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குது? இதனால் பயணிகள் படும் இன்னல்கள் பற்றி சொல்லுங்கள். பொதுவாக மாவட்டத்தினுடைய தலைநகரமான இந்த நாகர்கோவில் நகரத்தில் நடு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் ஓடுகின்ற பேருந்துகளை பார்த்தா சுமார் 17 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பழைய மோசமான ஒரு பேருந்துகள். அதிலும் குறிப்பாக அந்த பேருந்துகளையெல்லாம் தினசரி சர்வீஸ் செய்து அது நல்ல முறையில் பயன்பாட்டுக்கு செய்யணும். ஆனால் இப்போ எது கேட்டாலுமே எங்களுக்கு பார்ட்ஸ் இல்லை, ஆளுகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒரு மோசமான சூழ்நிலை தான். ஒவ்வொரு டிப்போலையும் பார்த்திங்கன்னா ஒரு 80 பஸ்ஸுகளை கொண்ட ஒரு டிப்போ இருந்தாங்கன்னா அதில் சுமார் ஒரு 18 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 6 மெக்கானிக் மட்டும்தான். அதை க்ளீன் பண்ணதுக்கு வேறு சரியான முறையில் ஆள் இல்லாதனால எல்லா பேருந்துகளுமே உடைந்து மோசமான, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகின்ற பேருந்துகளெல்லாம் பார்த்தா அமைச்சருடைய தொகுதிகளில் கழித்த மோசமான பேருந்துகளை தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகின்றது. இங்கே வரக்கூடிய ஒரு பேருந்தை அந்த மாவட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு 5 பேருந்துகள், பழைய பேருந்துகளை, அது பஸ்ஸு தான் இருக்குமோ ஒழிய டயரோ சீட்டோ அல்லது என்ஜினோ அதுக்குள்ள பார்ட்ஸுகளோ ஒன்றுமே இல்லை என்ற நிலை தான். அதை விட முக்கியமாக புகை. இந்த புகை போதை பார்த்தா முனிசிபாலிட்டி கொசு உற்பத்தி நடக்கக்கூடிய இடங்களில் அந்த கொசுவை அடிக்கக்கூடிய மிஷினாட்டு தான் இந்த பேருந்துகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலைமையில் தான் இந்த பேருந்துகளுக்கு. ஒரு பேருந்து என்றாலே அதுக்கு தடம் இருக்க வேண்டும், அது போகின்ற பாதைகள் வரிசையாக அது கண்ணாடியில் எல்லாம் எழுதிக்கணும். ஆனால் அந்த பேருந்துகளை பார்த்தா அந்த பேருந்துகள் சைடில் போர்டே கிடையாது. எல்லாத்தோட முக்கியமாக 6 மாதத்துக்கு கூட பழைய பேருந்துகளை ஆர்டிஓ ஆய்வு செய்யணும், புதிய பேருந்துகளை 1 வருஷத்துக்கு கூட பண்ணணும். ஆனால் 5 வருடம் ஆனாலும் கூட அவர் ஆய்வு பண்ணாரான்னு என்ற கேள்விக்குறி தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துகிட்டு இருக்க ஒழிய மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இந்த பேருந்து நிலையத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றுவதற்கான நடவடிக்கை அரசோ மாவட்ட நிர்வாகமோ அல்லது காவல்துறையோ வட்டார போக்குவரத்து நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் விபத்துகள் மிகவும் மோசமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக. மேலும் இந்த அவல நிலையில் உள்ள பேருந்துகள் குறித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் நம்மோடு இணைந்திருக்க, அப்படின்னு கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்பொழுது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அவல நிலை, அதாவது பேருந்துகள் அதிக அளவுலாக பழைய பேருந்துகள் இங்கு இருப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் பற்றி சொல்லுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் என்பது இல்லை, முழுக்க அரசு பேருந்தை நம்பிய மக்கள் பயணம் செய்கிறார்கள். 12 பணிமனைகளில் கிட்டத்தட்ட 850க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 45% மேற்பட்ட பேருந்துகள் காலாவதியானது, 7 வருஷத்திற்கு மேலாகி 10 வருஷம் 12 வருஷமானது. இவர்கள் எஃப்சி செய்வதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் முன்னால் ஒவ்வொரு டிப்போயிலையும் பணிமனைகள்லையும் எஃப்சிக்கான ஏற்பாடு செய்து உதிரி பாகங்கள் மாற்றப்பட்டு அதுக்கு பிறகு தான் எஃப்சிக்கு அனுப்புவாங்க. இப்போ என்ன சொன்னால் எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணி ராணி தோட்டத்தில் வச்சு ஒரே இடத்துல வச்சு எஃப்சிக்கான தயாரிப்புகள் செய்யாங்க. பெயிண்ட் மட்டும் அடித்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் அது கண்காணிப்பதில்லை, பரிசோதனை செய்வதில்லை. இதனுடைய விளைவாக இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய விபத்துகள் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் தன்னெழுச்சியான பல போராட்டங்களை இந்த மாவட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள்.
நம்முடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை பிரதியாக வச்சு கூட புகார் செய்திருக்கோம். எஃப்ஐஆர் போடணும். விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு காரணம் வந்து இந்த டிப்போ தான், இந்த கார்ப்பரேஷன் தான். அதனால் அவங்க மேலே 302 வழக்கு போடணும்னு சொல்லக்கூடிய முறையில் புகார் கூட அனுப்பியிருக்கும், மறியல் செய்திருக்கும். தர்ணா ஆர்ப்பாட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்களை அரசியல் இயக்கங்களும் பொதுமக்களும் சேர்ந்து பல்வேறு வகையான போராட்டங்கள் நடத்தியிருக்கும். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால், இந்த மாவட்டத்துக்கு புதிய பேருந்துகள் என்பது வருவதில்லை. ஒரு 3-4 பேருந்துகள் வந்தாலும் அந்த பேருந்துகளை வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பிவிட்டு இங்கு பழைய பேருந்துகளை அனுப்பக்கூடிய ஏற்பாடு இந்த பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏராளமான பேருந்துகள் இதர மாவட்டங்களிலிருந்து ஓடி அழுத்து அது ஓட்ட உடசலாக மாற்றப்பட்டவை தான் இங்கே வந்திருக்கு. இந்த மாவட்டத்தினுடைய பேருந்துகள் இவ்வளவு சீரழிவதற்கான காரணம் அரசினுடைய தவறான முடிவுகள். அதாவது உதிரி பாகங்கள் வாங்குவதில்லை, வாங்கக்கூடிய உதிரி பாகங்களும் தரம் குறைந்த உதிரி பாகங்கள், கமிஷனை மட்டும் வாங்கிவிட்டு மோசமான கம்பெனிகளில் ஆர்டர் கொடுக்காங்க. சரியான உதிரி பாகங்கள் வாங்குவதில்லை, ஊழியர்கள் இல்லை. 240 நாட்கள் பணிபுரிந்த ஊழியர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் இருந்த பிறகு கூட பல வருடங்கள் வேலை பார்த்தவர்கள் ரிசர்வ் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய முறையில் வைத்து வேலை செய்கிறார்கள். இவ்விதமாக இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அமைச்சர், மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அனைவரும் இருந்த பிறகும் கூட இந்த மாவட்டம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக தேவேந்திரன் அவருக்கு கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது இங்கு உள்ள அரசு பேருந்துகள், அதாவது பணிமனைகளை பொறுத்தவரையில் அதனை அதாவது பேருந்துகளை பழுது பார்ப்பதற்கான டெக்னீஷியன்கள் இதுவரைக்கும் சரியான முறையில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. மேலும் இங்கு ஓடுகின்ற அனைத்து பேருந்துகளுமே வெளி மாவட்டங்கள், நீங்களே பார்க்கலாம். TN 72, 58, 37, 67 என்று மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களில் ஏற்கனவே அந்த பகுதியில் இயக்கப்பட்ட அனைத்து பேருந்துகள் தான் இங்கு பராமரிப்பு செய்து புதுமையாக அது பெயிண்டுகள் அடிக்கப்பட்டு புதிய பேருந்துகளாக இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இவ்வாறாக இதுவரை கடந்த பல ஆண்டுகளாகவே இங்கு புதிய பேருந்துகள் என்பது குறைந்த அளவே காணப்படுகிறது. மற்றபடியாக அனைத்து மாவட்டங்களிலும் இயக்கப்பட்ட மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற அந்த பேருந்துகள் மட்டுமே பெயிண்டுகள் அணைக்கப்பட்டு புதிய பேருந்துகளாக இங்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து இது போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அந்த பழுதான பேருந்துகளை பராமரிக்க வேண்டும். மேலும் புதிய பேருந்துகளை இங்கு அனுப்புவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பேருந்துகள் பயணிகள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் அமைப்புகள், சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்கின்றது. தேவேந்திரன்.